ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2010 ரிலீஸ் ஆன பேரலல் லைஃப்ன்ற கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம சேனலில் கிருஷ்ணா மிஸ்கின்ற ஒருத்தர் கேட்டிருந்தாரு. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பேரலல் லைஃப்ன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னால் வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் சேமாக நடக்கிறது தான் பேரலல் லைஃப்னு சொல்லுவோம். பேரலல் லைஃப்ன்றதை பற்றி நமக்கு புரியணுன்றதுக்காக ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்த 2 பேரோட வாழ்க்கையவே ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் படத்தில் காட்டுறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, முறையாக ஒரு படத்தை பிரித்து 2 பார்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் 1, படத்தோட பாதி கதை மட்டும்தான். இந்த படத்தை நான் ஒரே வீடியோவில் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நிமிஷம் ஆகிடும். இந்த டைமிங்கில் நான் வீடியோ பண்ணுறப்போ உட்காந்து பார்க்க உங்களுக்கு பொறுமையும் இருக்காது. இவ்வளோ பெரிய வீடியோ போடுறேனேவெல்லாம் மனுஷனாடான்ட்டு என்னையும் கழுவி ஊற்றுவீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் படத்தை 2 பார்ட்டாக பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இவரோட பொண்டாட்டிக்கு விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி போலீஸ்காரங்க இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்த ஒரு போலீஸ்காரன் ப்ரொஃபஸர் கொடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஃபைல் எடுத்து படிக்கிறான். ப்ரொஃபஸர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, 1800களில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃப்ரெண்டாக கோடல்னு ஒரு மேத்தமேட்டிஷியன் இருந்திருக்காரு. கணிதத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ணவர். அப்போது அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்ததோ அந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ப்ரொஃபஸரோட வாழ்க்கையில் நடக்கிறதாகவும், அதனால் கோடலோட வாழ்க்கையும் ப்ரொஃபஸரோட வாழ்க்கையும் பேரலல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கிறதா ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் பேரலல் லைஃப் தியரியை பற்றி ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் படித்து பார்த்த போலீஸ்காரன் ப்ரொஃபஸர் எழுதின புக்கையே அவர்கிட்ட எடுத்துக்காட்டி, ஏன் உனக்குலாம் அறிவில்லை, இவ்வளோ படிச்சிருக்கிற, இன்னமும் பேரலல் லைஃப்ன்றதை பற்றிலாம் நம்பிட்டு இருக்க அப்படின்னு கத்த டக்குன்னு ப்ரொஃபஸர் ஒரு லுக்கை விட்டுட்டு டேபிளில் இருந்த ஒரு மார்க்கரை எடுத்துகிட்டு போயிட்டு செவுத்தில் என்னென்னமோ இருக்கிறாரு. பேரலல் லைஃப் தியரியை பற்றி ஒரு கால்குலேஷன் போடுறாரு. நம்ம மேக்ஸில் கொஞ்சம் வீக்குன்றதுனால அந்த கால்குலேஷன் நமக்கு புரியல. படத்துக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையும் இல்லாதது. செவுத்தில் ப்ரொஃபஸர் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருக்க இங்கே சீனை கட் பண்ணி டைட்டில் கட் போடுறாங்க. ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்த 2 பேரோட வாழ்க்கையை பேரலல் லைஃபுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. 2 பேருமே அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ். ஒருத்தர் ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொருத்தர் ஜான் எஃப் கென்னடி. லிங்கனோட வாழ்க்கையில் நடந்த பல முக்கியமான விஷயங்கள் எக்ஸாக்டாக 100 வருஷம் கழிச்சு கென்னடியோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். 1, 1860 லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிருப்பார். 1960 கென்னடி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிருப்பார். 2வது, ஆப்ரஹாம் லிங்கனோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவரோட லாஸ்ட் நேம் ஜான்சன் முடியும். இவரோட டேட் ஆஃப் பர்த் 1808. அதே மாதிரி கென்னடியோட வைஸ் பிரசிடென்ட் நேமும் லாஸ்ட்டில் ஜான்சன் தான் முடியும். இவரோட டேட் ஆஃப் பர்த் 1908. 3வது, ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு தியேட்டரில் இருக்கிறப்போ அவருக்கு பின்பக்கமாக இருந்து தலையில் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. லிங்கன் இருந்த தியேட்டரோட நேம் ஃபோர்ட். இதே மாதிரி கென்னடி காரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்கு பின்னால் இருந்து தலையில் ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. கென்னடி இருந்த காரோட நேம் ஃபோர்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரலல் லைஃப் விஷயங்கள் இவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னது வெறும் 3 மட்டும்தான். எனக்கே படம் பார்க்குற வரைக்கும் ரியல் லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்லாம் தெரியல. நானே பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன். இவங்க 2 பேரையும் பேரலல் லைஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டிட்டு அடுத்த சீனில் படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஜட்ஜாக இருக்காரு. இப்போ தான் கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு வராரு. ஹீரோ கூடவே ஒரு கன்னடிக்காரன் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். இவனோட பேரை நம்ம பிஏன்னு வச்சுக்கலாம். பிஏவும் ஹீரோவும் இப்போ ஹீரோ ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு வந்தாருல்ல, அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஹீரோ இது வரைக்கும் ஜட்ஜாக மட்டும்தானே இருந்தார். இவரோட திறமையை பாராட்டி இந்த வயசுலேயே இவரை சீஃப் ஜட்ஜாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஃபங்க்ஷன் தான் இது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவோட ஒய்ஃப் ப்ளஸ் அவரோட குட்டி பொண்ணு 2 பேரும் வந்து பிஏவோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலையே தூரமாக ஒரு வக்கீல் ஹீரோவை குறுன்னு பார்க்குறான். இந்த வக்கீல் ஹீரோ கூட காலேஜில் ஒன்றா படித்தவன். இவன் பேர் மட்டும்தான் வக்கீல்னு வச்சுருக்கிறானுங்க. ஆனால் படத்தில் இவன் போலீஸாக வக்கீலானே தெரியாது. போலீஸ் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணுவான். ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருது. அடுத்து ஹீரோவோட வீட்டில் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹீரோவோட மாமனாரும் வந்திருக்காரு. கண்ணாடி போட்டுன்னு இருக்காருல்ல, இவர் தான் ஹீரோவோட மாமனார். இவர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான். எல்லாரும் ஹீரோவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துல ஹீரோவோட பொண்டாட்டியவே வக்கீல் ஒரு மூலையில் நின்று குறுன்னு பார்க்குறான். எதுக்கு இவன் இந்த பார்வை பார்க்குறான்னு நமக்கு தெரியல. அடுத்து ஹீரோவும் அவரோட பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட குட்டி பொண்ணை பார்ட்டி நடக்கிற இடத்துல காணான்னு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து ஹீரோவை மீட் பண்ணுறான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ப்ரொஃபஸர், அவரோட கேஸில் ரிப்போர்ட்டராக இருக்கிறது இந்த பொண்ணு தான். ப்ரொஃபஸரோட கேஸுக்கு ஜட்ஜாக தீர்ப்பு சொல்ல போகிறதே நம்ம ஹீரோ தான். ஸோ இதை சாக்கா வச்சு அவள் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. சின்ன வயசுலேயே சீஃப் ஜட்ஜ் ஆகிட்டீங்க, ஆல் த பெஸ்ட். ஆனால்
ஆனால் இந்த வயசில் சீஃப் ஜட்ஜ் ஆகிறது நீங்கள் முதல் ஆள் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களோட சேம் ஏஜில் இருக்க ஒரு ஆள் நீங்கள் சீஃப் ஜட்ஜ் ஆன இதே டேட்டில் அவர் சீஃப் ஜட்ஜ் ஆகிருக்காரு. அவரோட பேரை ஹானுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோ ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஓ அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுடுறாரு. அடுத்து ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்ட்டியில் இருக்க வக்கீலை காட்டி அவர் உங்க கூட தானே படித்தார், அவர் ஏன் உங்கள் பொண்டாட்டியை குறுகுறுன்னு அந்த பார்வை பார்க்குறாருன்னு உசுப்பேத்துற மாதிரியே பேசுகிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ உங்களோட வேலையை மட்டும் பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் எடுத்து ஹீரோ பேசுகிறாரு. அந்த பக்கம் பேசுகிறவன் ஹீரோ கிட்ட நெக்கலாக பேசுகிறான். அவனுக்கு இங்கே குடிக்கவே கஞ்சி இல்லை, நீ சீஃப் ஜட்ஜ் ஆகிட்டேன்னு சொல்லி பார்ட்டி நடத்திட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிரம் இருக்கும் அப்படின்னு கேட்க, டே யார்ரா நீ அப்படின்லாம் ஹீரோ கேட்டுட்ருக்காரு. உன் குழந்தை பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோவுக்கு பயமாயிடுது. ஐயோ நம்ம பொண்ணை வேற காணோமே, ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு வீடு ஃபுல்லாக அவரோட பொண்ணை தேடிட்டு இருக்காரு. இவரோட ரூமுக்குள்ளே போயிட்டு எதர்ச்சியாக பார்க்குறப்போ ஒரு டேபிளுக்கு அடியில் இவரோட குட்டி பொண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் சிரித்து பாச நேசமாக பேசிட்டு அவளை தூக்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ரூமில் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது யாரோ. ஹீரோ ரூமுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு தலையை மட்டும் நல்ல பாம்பு மாதிரி ரூமுக்குள்ளே விட்டு பார்க்குறாரு. ஹீரோவோட மாமனார் அவரோட பொண்டாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த டைம் ஹீரோ எதுவும் கண்டுக்காமல் விட்டுறாரு. பார்ட்டியும் முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவரோட பொண்டாட்டிகிட்டே கேட்குறாரு, என்ன காலையில் உங்கள் அப்பா அவனை திட்டிட்டு இருந்தாரு, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோட பொண்டாட்டி, அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, அப்பா பொண்ணுக்குள்ள 1000 இருக்கும், சும்மா சின்ன விஷயம்தான் அப்படின்னு அவ சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஹீரோ தான் ப்ரொஃபஸர் கேஸுக்கு ஜட்ஜான்னு தீர்ப்பு சொல்ல போகிறாருன்ட்டு. ஸோ அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபஸர் போலீஸை விசாரிக்கிற சீன் பார்த்துருந்தோம்ல, அங்கே சிசிடிவி கேமராவில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை ஹீரோ பார்த்துட்ருக்காரு. நம்ம போர்டில் போய்ட்டு ப்ரொஃபஸர் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிற போலீஸ்காரனோட காதை கடிச்சிட்டு இருக்காரு. காதை கடிச்சிட்டு ஆக்ரோஷமாக, இவ்வளோ சொல்கிறேன் நம்ப மாட்டியா, எனக்கும் கோடலுக்கும் பேரலல் லைஃப் இருக்குடா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்திருக்காரு. இதை கேட்ட ஹீரோ இன்னும் ஒரு புதுசாக ஏதோ பேரலல் லைஃப்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்க நெட்டில் பேரலல் லைஃப்பை பற்றி சர்ச் பண்ணுறாரு. அப்போ ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி இவங்க 2 பேருக்குள்ளே ரியலாகவே ஒரு பேரலல் லைஃப் லிங்க் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதை ஹீரோவும் படிக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ, அவரோட மாமனார், பிஏ 3 பேரும் மலை மேலே ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஹீரோ ப்ரொஃபஸரோட கேஸை பற்றி மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஜர்க்கின் போட்டுட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன் இவங்களை இடிச்சிட்டு நடந்து போகிறான். அவனோட ஃபேஸை பிஏ மட்டும் பார்த்து வச்சுக்கிறாரு. அடுத்து 3 பேரும் பேசிக்கிட்டே மலைக்கு மேலே போகிறாங்க. மேலே போன உடனே மாமனார் ஹீரோ கிட்ட அவரோட விடலை பருவ நினைவுகள் எல்லாம் சொல்றாரு. நான் உன் வயசு இருக்கிறப்போ இந்த மலையோட பேரு ஆச்சான்னு வச்சிருந்தாங்க, இப்போ யோமான்னு மாத்திட்டாங்கன்னு அந்த மலையோட வரலாறு சொல்றாரு. ஹீரோவும் அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவரோட வீட்டில் உட்காந்து கேஸ் ஃபைல் படிச்சுட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவுக்கு ஒரு சூப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இதை குடிங்கன்னு சொல்ல ஹீரோவும் அந்த சூப் எடுத்து குடிக்கிறாரு. அந்த நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கு முன்னால் ஒருத்தவன் நடந்து வரான். இவன் ஹீரோவோட வீட்டு பக்கமாக நடந்து போகிறது இவர் வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. அப்படியே வீட்டுக்குள்ளே ஹீரோவை காட்டுறாங்க. இவர் டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவர் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஃபோன் கால் எடுத்து பேசுகிறாரு. அந்த பக்கம் பேசுகிறவன் யாருன்னா, பார்ட்டியில் ஹீரோவை மிரட்டினால அவனே தான் இப்போவும் பேசுகிறான். உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கா, உன்னோட குடும்பம் துண்டு துண்டாக செதஞ்சு போகணும், ஒருத்தவங்களும் சாகணும், இது தாண்டா எனக்கு வேணும்னு ஒரு மிரட்டல் ஹீரோ கூடுறான். பயந்து போன ஹீரோ எல்லாரும் சேஃபாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அவரோட பொண்டாட்டி ரூமுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்டாட்டியை யாரோ ஒருத்தவங்க துரத்துற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷுவல்னா கதைன்றது இப்போ நமக்கு தெரியல. ஹீரோ ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே அவரோட பொண்டாட்டியை காணோம். இவர் பதறி போய் நிற்க அடுத்த நாள் ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே செத்து போன இவரோட பொண்டாட்டி டெட் பாடி எடுத்து காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மலைக்கு போனார்ல, யோமான ஒரு மலை, அந்த மலையில் ஹீரோவோட பொண்டாட்டியை சாவடிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க. இதை பார்த்த ஹீரோ, அவரோட பொண்டாட்டி டெட் பாடியை பார்த்த ஹீரோ கதறி கதறி அழுகுறாரு. அதே இடத்துல ஹீரோவோட மாமனாரும் செத்து போன அவரோட பொண்ணை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. வக்கீலும் அதே இடத்துல தான் இருக்கான். வீட்டுக்கு போன ஹீரோ பொண்டாட்டி செத்து போன துக்கம் தாளாமல் சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி மட்டையாயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவரோட பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்போ வழியில் ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துடுறா. உங்கள் பொண்டாட்டி செத்து போனது சம்மந்தமாக உங்ககிட்ட விசாரிக்கணும்னு ரிப்போர்ட்டர் ஹீரோ கிட்ட கேட்க, காருக்குள்ளேருந்து இதை கேட்ட குட்டி பொண்ணு, அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களான்னு மழலை குரலை சோகமாக கேட்குறான். கடுப்பான ஹீரோ காரை விட்டு வெளியே இறங்கி வந்து ரிப்போர்ட்டரோட காலரை பிடிச்சி மிரட்டுறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துடுறான். உடனே ரிப்போர்ட்டர் பொண்ணு தப்பை உணர்ந்து, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ காருக்குள்ளே போய் உட்காடுறாரு. அப்போது ரிப்போர்ட்டர் பொண்ணு ஹீரோவோட பக்கத்தில் வந்து, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் சீஃப் ஜட்ஜ் ஹானுன்னு ஒருத்தவர் இருந்தார்ல,
அவரோட பொண்டாட்டியும் உங்கள் பொண்டாட்டி செத்து போன இதே டேட்டில் தான் செத்து போனாங்க, அவங்களையும் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்கிறா. இப்போவும் ஹீரோ ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இவன் மேலே இருந்த கோவத்தில் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து இப்போ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தால ஃபோட்டோகிராஃபர், இவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரிப்போர்ட்டர்கிட்ட காட்டி ஃபோட்டோ செம்மையாக ஊந்துக்குது, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டு அவனை நார் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர் பொண்ணு எதுவுமே பேசாமல் கேமராவை வாங்கி அதுலேருந்து மெமரி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மெமரி கார்டையும் இவளோட விசிட்டிங் கார்டையும் ஹீரோவுக்கு ஒரு லெட்டரை அனுப்புகிறான். இவன் அனுப்பிச்சதில் விசிட்டிங் கார்டு அதில் எழுதியிருக்கா, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களுக்கு எப்போ கோவம் போதோ அப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு எழுதியிருக்கா. இதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவருக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலை ஒரு பதட்டத்தோட ஹீரோ எடுத்து பேசுகிறாரு. தெரிஞ்சு போயிடுது இதுக்கு முன்னால் பேசிகிட்டு இருந்தால அவன் தான் ஹீரோ கிட்ட பேசுகிறான்னு. ஆனால் இந்த தடவை ஹீரோ ஒரு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பேசுகிறப்ப பொண்டாட்டி செத்து போயிட்டால, அதனால் அடுத்து ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ்கிட்ட சொல்லி இவரோட ஃபோனை டேப் பண்ண சொல்லியிருக்காரு. போலீஸ்காரனுங்க ஒரு பக்கம் ஃபோனை டேப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறவனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருந்தால இவன் யாருடான்னு பார்த்தா இதுக்கு முன்னால் ஹீரோ ஏதோ ஒரு கேஸில் ஒருத்தவனுக்கு தப்பாக தீர்ப்பு கொடுத்துருப்பாரு போல், அதனால் அவன் பழி வாங்கிறதுக்கு இப்போ ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இந்த தடவை பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட பொண்ணை அவன் தூக்க போகிறதா பிளாக்மெயில் பண்ணுறான். அதனால் ஹீரோ இவரோட கார் எடுத்துகிட்டு அவரோட பொண்ணை பார்க்கலான்னு போகிறாரு. குட்டி பொண்ணு ஸ்கூலில் இல்லை, அவளை ஏதோ ஒரு பிக்னிக்காக ஸ்கூல் பஸ்ஸில் வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஒரு வழியாக அந்த பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணி பஸ்ஸுக்குள்ளே போய் பார்த்தா குட்டி பொண்ணுக்கு ஒன்று அவள் சேஃபாக இருக்கா. அந்த பக்கம் போலீஸ்காரனுங்க ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருந்தவனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா அது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்து. சரி எப்படி அந்த பப்ளிக் பூத்துக்கு அவன் வருவான் அப்படின்னு போலீஸ்காரனுங்க கெஸ் பண்ணி பூத்துக்கு பக்கத்துலேயே ஆளுங்களை போட்டு அந்த பூத்தில் இருக்க டெலிஃபோனில் மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. சும்மா வந்து நின்று எவனாச்சும் பேசினாலே ஒட்டு கேட்கலான்னு போலீஸ்காரனுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தவன் சொன்னால நீ எனக்கு தப்பான தண்டனை கொடுத்ததுனால தான் உன்னை பழி வாங்குறேன்னு. அதனால் ஹீரோ இதுக்கு முன்னால் யார் யாருக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாரோ அவனுங்களோட டீட்டெயிலாக எடுத்து பார்த்துட்டு இருக்காரு, கல்பிரிட் மாட்டுவானா அப்படின்னு. அந்த பக்கம் போலீஸ்காரனுங்க ஃபோன் பூத்தில் பேசினவன் திரும்பி வருவானான்னு வெறிகுண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வக்கீலும் போலீஸ்காரங்க கூடயே தான் இருக்காரு. இவனுங்க இந்த மாதிரி ஃபோனை டேப் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே 2 பேரும் ஃபோனில் சும்மா பேசி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஃபோன் பூத்தில் இருக்க 2 பேர்கிட்ட கேட்குறான். புதுசாக வந்தவன் இவனுங்க கிட்ட பேசின வாய்ஸை கேட்ட வக்கீல் இதுக்கு முன்னால் ஹீரோ கிட்ட ஒருத்தன் ஃபோனில் பேசினால அந்த வாய்ஸையும் வாய்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 சேமாக இருக்குது. ஸோ இவன் தாண்டா கல்பிரிட், தூக்குங்கடா அவனை அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாம் அலர்ட்டாக இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஃபைல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் எவன் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சோகமாக இருக்காரு. அப்போ அந்த ஃபைல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்த பிஏ ஒருத்தனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் தான் அன்றைக்கி நம்ம மலையில் போயிட்டு இருக்கிறப்போ நம்மளை வந்து இடிச்சிட்டு போனா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தவன் இவன் தானா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரனுங்களை காட்டுறானுங்க. இவனுங்க ஃபோன் பூத்து கிட்ட போகிறானுங்க. அங்கே ஒருத்தவன் ஜர்க்கின் போட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு நிற்கிறான். டேய் நீ மாட்டிக்கிட்ட சரண்டராவடா அப்படின்னு வக்கீல் சொல்ல அவன் டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாரையும் தள்ளி விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறான். இவன் ஒருத்தவன், போலீஸ்காரங்க அங்கே 10 பேர் இருக்காங்க. அப்படி இப்படின்னு சுற்று போட்டு அவனை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் இவனை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவனோட பேரை நம்ம அக்யூஸ்டுன்னு வச்சுக்கலாம். ஹீரோவும் ஸ்டேஷனில் தான் இருக்கார். அப்போ வக்கீல் ஹீரோ கிட்ட வந்து இவன் தான் அவனோட பொண்டாட்டியை கொலை பண்ணதான் ஒத்துக்கிட்டான், ப்ளஸ் அன்னைக்கு நைட் இவனோட வீட்டுக்கு வந்தது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இவன் தான் கொலைகாரன் வக்கீல் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ நான் அவன் உங்ககிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும்னு கேட்குறாரு. வக்கீல் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்க அதை படித்து பார்த்த ஹீரோ இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு வந்த அக்யூஸ்டு உண்மையான கொலைகாரன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படா சொல்கிற அப்படின்னு வக்கீல் கேட்க அதுக்கு ஹீரோ என் பொண்டாட்டி அவளோட ரைட் ஹேண்டில் மோதிரம் போட்டிருந்தா, ஆனால் இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மோதிரத்தை திருடிட்டு போனதா சொல்கிறான். இதை வச்சு பார்க்குறப்போ இவன் உண்மையான கொலைகாரனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. வக்கீல் கடுப்பாயிடுறான். ஒருத்தவனை கஷ்டப்பட்டு பிடிச்சா அவன்கிட்ட இருந்து உண்மையாக வர வச்சா கூலாக அவன் கொலைகாரன் இல்லை நீ சொல்கிறியா, கேஸ் எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ சொல்லித்தராத அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து ஹீரோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறப்போ ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்டேருந்து ஹீரோவுக்கு கால் வருது. ஃபோன் எடுத்து ஹீரோ ஒரு கடுப்போடையே பேசுகிறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி உங்கள் பொண்டாட்டியை கொலை பண்ண கொலைகாரனை பிடிச்சாங்கல்ல, இதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னால் ஜனவரி 17ஆம் தேதி அப்போது சீஃப் ஜட்ஜாக இருந்தால் ஹானோட பொண்டாட்டியை கொலை பண்ண கொலைகாரனையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னால் ஹான் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ டேட்டு கூட மாறாமல் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வச்சு நான் ப்ரொஃபஸரோட பேரலல் லைஃப் தியரி கூட உங்கள் லைஃப்பையும் ஹான் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரெண்டுத்துக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ப்ரொஃபஸர்
எழுதினார்ல ஒரு புக்கு பேரலல் லைஃப் தியரின்ட்டு, அதை படித்து பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் கோடல்ன்ற மேத்தமேட்டிஷியனோட வாழ்க்கையில் நடந்ததையும் இவரோட வாழ்க்கையில் நடந்ததையும் கம்பேர் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள பேரலல் லைஃப் இருக்குன்ற மாதிரி இவரோட புக்கில் எழுதியிருக்காரு. இதெல்லாம் படித்து முடித்த ஹீரோ அடுத்த நாள் ஜெயிலில் இருக்க ப்ரொஃபஸரை போயிட்டு மீட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்காரு, இவர் சாப்பிடாமலே இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ போயிட்டு, நீங்கள் எழுதின பேரலல் லைஃப் தியரிலாம் நான் படித்து பார்த்தேன், அந்த பேரலல் லைஃப் தியரி உண்மைனா இன்னைக்கு இந்த டேட் அன்னைக்கு காலையில் கோடல் அப்போ செத்து போனார், நீங்களும் சாப்பிடாம தான் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் செத்து போலியே, என்ன காரணம் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் ரெட் ஐ அப்படின்ட்டு இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இவர் சொல்கிறது ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் ஜனவரி 19ஆம் தேதி ப்ரொஃபஸர் செத்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. இவர் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் பார்த்து அங்கே இருக்க டாக்டர்கிட்ட அவர் எப்படி செத்து போனார் அப்படின்னு கேட்குறப்போ டாக்டர் சொல்கிறாரு, அவர் சாப்பிடாமலே இருந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்ற விஷயத்தை டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவுக்கு ரெட் ஐன்னு ப்ரொஃபஸர் சொன்னார்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. ரெட் ஐன்றது ஒரு ப்ராவர்ப் போல. ப்ரொஃபஸர் அவரோட புக்கிலேயே இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிஏ கிட்ட சொல்லிட்டு வராரு. ரெட் ஐன்றது ஒரு டைம் டிஃப்ரென்ஸ். பேரலல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் சேம் டைமிங்கில் நடக்கணுன்றது இல்லை, ஆனால் ஒரே மாதிரி நடக்கணும். கோடல்ன்றவர் அப்போது சாப்பிடாமலே இருந்து செத்து போனார். அவர் செத்த டைமிங்க்கு இப்போ ப்ரொஃபஸர் சாவாமல் இருந்தாலும் அவர் எப்படி செத்தாரோ அதே மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் செத்து போயிருக்காரு. இதை வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை பேரலல் லைஃப்ன்றது உண்மையாலுமே இருக்குமோன்னு ஹீரோவுக்கு டவுட் வருது. இப்போது இவரோட வாழ்க்கைக்கும் 30 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஹானோட வாழ்க்கைக்கும் பேரலல் லைஃப் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ ஹானை பற்றின ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு ஹான் 30 வருஷத்துக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த சில விஷயங்களை நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. படித்து பார்த்த ஹீரோவுக்கு மண்டையே வெடிச்சிருது. 30 வருஷத்துக்கு முன்னால் ஹானோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதே மாதிரி ஹீரோவோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒன்று, ஹானோட அப்பா என்ன சுச்சுவேஷனில் செத்து போனாரோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஹீரோவோட அப்பாவும் செத்து போயிருப்பார். ரெண்டாவது, ஹான் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட்டு கேஸில் குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்தாரோ இதே மாதிரி தான் ஹீரோ இவர் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேஸில் அதே தண்டனையை குற்றவாளிக்கு கொடுத்துருப்பாரு. மூணாவது, ஹானோட பொண்டாட்டி ஹீரோவோட பொண்டாட்டி 2 பேரும் ஒரே டேட் தானே செத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு என்னடா டேட்லாம் ஒரே மாதிரி இருக்கேன்னு மிரண்டு போயிருக்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறானுங்க. ஜனவரி 25ஆம் தேதி ஹானோட வீட்டில் ஹான், அவரோட பையன் பிஏ 3 பேர் யாரோ சாவடிச்சிருக்காங்கன்ற நியூஸை ஹீரோ படிக்கிறாரு. இதை படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணுறாரு. ஹானோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, 2 டேட்டையும் கம்பேர் பண்ணி எல்லா ரிசர்ச்சையும் பண்ணி முடிச்சு கடைசியாக ஹீரோவுக்கு இருக்க ஒரே ஒரு டவுட், ஜனவரி 25ஆம் தேதி ஹானோட ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போது ஜனவரி 19 தான் நடக்குது. ஸோ ஜனவரி 25 நம்மளை யார் கொலை பண்ண வருவா? உண்மையான கொலைகாரன் வெளியே இருக்கானா, இல்லை இப்போ போலீஸ்காரங்க பிடிச்ச அக்யூஸ்ட் தான் உண்மையான கொலைகாரனா? ஏன்னா இப்போ போலீஸ்காரங்க பிடிச்ச அக்யூஸ்ட் உண்மையான கொலைகாரன் இல்லைன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் இருக்குல்ல. அதனால் யார் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஹானோட மர்டர் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட் லைப்ரரிக்கு போகிறாரு. இந்த லைப்ரரியில் இதுக்கு முன்னால் கோர்ட்டில் நடந்த கேஸ், அதில் கொடுத்த தண்டனை, என்னென்ன விட்னஸ் இருந்ததுன்னு கேஸோட டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஹானோட கேஸ் எந்த புக்கில் இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறப்போ எந்த புக்லேயும் ஹானோட கேஸ் ஃபைல் இல்லை. இவர் எதர்ச்சியாக அந்த லைப்ரரியில் ஒரு ரூமை பார்க்குறப்போ சீக்ரெட் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே சில பல ஃபைல்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிறத ஹீரோ பார்க்குறாரு. ஸோ அந்த லைப்ரரியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை நிறுத்தி அது என்ன ரூம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும், இல்லை எனக்கு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே போகணுன்னா ப்ராப்பர் பர்மிஷன் வேணும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து பர்மிஷன் கேட்டுச்சு, ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ரிப்போர்ட்டர் பொண்ணுன்ன உடனே நம்ம படத்தில் பார்க்குறோம் இல்லையா, அந்த பொண்ணு தான்றதை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக அந்த பொண்ணுக்கே கால் பண்ணுறாரு. நீ தான் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டியான்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் கேட்டேன், கேஸ் ஃபைலை நான் வெளியே தேடி பார்த்தேன், இல்லை அதனால் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு அவள் சொல்லிடுறான். சரி நான் உன்னை டேரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவளும் என் வீட்டுக்கு வாங்கன்னு அட்ரஸை கொடுக்குறா. இவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் அந்த வராண்டாவில் நடந்து போகிறப்போ இவருக்கு முன்னால் ஒருத்தவன் கிராஸ் பண்ணி போகிறான். அடுத்து ஹீரோ ரிப்போர்ட்டர் பொண்ணோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடே கலைஞ்சி போய் கிடக்கு. இவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. ரிங் அடிக்கிற சவுண்டு வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு கபோர்ட்லேருந்து கேட்குது. அந்த கபோர்டை போயிட்டு ஹீரோ திறந்து பார்த்தா ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்கே செத்து போய் கிடக்கிறா. யார் இவளை சாவடிச்சான்றது தெரியாமல் ஹீரோ முழி புதுங்கி போய் நிற்க வீட்டுக்கு வெளியே போலீஸ்காரங்க வர சைரன் சவுண்டு கேட்குது. இவர் வேற ஒரு உயர் பதவியில் இருக்கார் இல்லை, இந்த டைம் போலீஸ்காரங்களை மாட்டிக்கிட்டு அசிங்கமாயிடுமே, அதனால் போலீஸ்காரங்க வரதுக்குள்ளே மொட்டை மாடிக்கு போய் நின்று எப்படியோ அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் கோர்ட் லைப்ரரியில் இருக்க சீக்ரெட் ரூமுக்கு திட்டுத்தனமாக போகணும்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு.
ஏன்னா இப்போ ஒரு போயிட்டு பர்மிஷனே கேட்டாலும் ஏன் எதுக்குன்ற கேள்வி வரும், உடல்னா ரிஸ்க் ஆகும், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்மளே சுயேட்சையாக போயிடலான்னு ஹீரோ முடிவெடுத்து சீக்ரெட் ரூம் டோரில் ஒரு டிஜிட்டல் லாக் இருக்குது பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனோட. அதில் செல்லோடோப்பை ஒட்டி எடுத்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு லேபில் கொடுக்குறாரு. லேபில் இருக்கிறவன் செல்லோடோப்பில் ஒட்டி இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். லாக்கில் பாஸ்வேர்ட் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணுறப்போ அதில் கொடுக்குற அழுத்தம் இந்த மாதிரி இருக்கும், ரெண்டாவது நம்பர் ப்ரெஸ் பண்ணுறப்போ அதில் கொடுக்குற அழுத்தம் இந்த மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு டீகோட் பண்ணி ஒரு வழியாக அந்த டோரோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அவன் ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். அந்த பாஸ்வேர்டை எடுத்துக்கிட்டு ஹீரோ நைட் டைமில் லைப்ரரியில் ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் இருக்கிறப்போ இவர் ஏதோ ஒரு ஃபைலை சும்மா படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்காரு. செக்யூரிட்டி கார்டு தூங்கினதுக்கப்புறம் இவர் அந்த சீக்ரெட் ரூமு கிட்ட போய்ட்டு பாஸ்வேர்டு போடுறாரு. ஒரு வழியாக கதவு திறந்துக்குது. உள்ளே போன ஹீரோ ஹானோட ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கிற கேப்பில் வெளியே யாரோ நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வரவங்களோட காலை மட்டும்தான் நமக்கு காட்டுறாங்க. உள்ள ஹானோட ஃபைலை தேடிட்டு இருந்த ஹீரோ அப்படி இப்படின்னு கடைசியாக அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறாரு. வெளியே யாரோ வராங்கன்றதையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வரதுக்கு முன்னால் இவர் வெளியே போயிட்டு நான் இங்கே அப்படின்னு கேட்குறாரு. கடைசியில் வந்தவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ், செத்து போன ஹானோட ஃப்ரெண்டும் கூட. இவர்கிட்ட ஒரு சீனில் போயிட்டு ஹீரோ கேட்டிருப்பார் ஹானோட மர்டர் கேஸை பற்றி. ஆனால் இவர் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த டைம் இவருக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, அந்த பக்கம் ஒரு அக்யூஸ்டை போலீஸ்காரனுக்கு பிடிச்சி வச்சுருந்தானுங்கல்ல ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அக்யூஸ்ட் பாத்ரூம் போகிற மாதிரி சீனை போட்டு ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் கூட இருக்கிறப்போ அந்த போலீஸ்காரனை அடிச்சுட்டு அக்யூஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிடுறான். திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஹானோட ஃபைலை படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃபைலில் ஏகப்பட்ட டீட்டெயில், முக்கியமான டீட்டெயிலாக அழிஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், 25ஆம் தேதி ஹானோட வீட்டில் ஹான், அவரோட பையன், அவரோட பிஏ 3 பேர் சாகடிக்கப்பட்ட விஷயந்தான் தெரியும். அப்போ கொலைகாரன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் யாருன்றது தெரியும், ஏன்னா அது நியூஸ் பேப்பர்லேயே இருந்திருக்கும். இருந்தாலும் எப்படி கொலை நடந்துச்சு, அவனை என்ன டேட்டில் எக்ஸாக்டாக அரெஸ்ட் பண்ணாங்கன்ற விஷயம் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியல. இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி பிஏ கிட்டையும் புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து ஹானோட ஃபைலே பிஏ கிட்ட கொடுத்து இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் டீட்டெயில் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கொலைகாரனை பிடிச்சாங்கல்ல, அந்த கொலைகாரனோட பொண்ணை போயிட்டு ஹீரோ மீட் பண்ணி உங்கள் அப்பா உண்மையாலுமே கொலை பண்ணாரா, நீ அவர்கிட்ட ஏதாச்சும் பேசுனியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. 30 வருஷத்துக்கு முன்னால் ஹான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கேஸில் தப்பாக தண்டனை கொடுத்துட்டாரு. தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த எங்கள் அப்பா ஹான் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தார். அதனால் ஹானுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் கோவம் ரொம்ப அதிகமாகி ஹானோட வீட்டுக்கு கொலை பண்ணலான்னு போயிருக்காரு. ஆனால் இவர் போகிறப்பவே ஹான், அவரோட பையன், பிஏ எல்லாருமே செத்து போயிருக்காங்க. எங்கள் அப்பா கொலை பண்ணவே இல்லை, ஆனால் கொலை நடந்த இடத்துல அவர் இருந்தாருன்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ்காரங்க இவர் தான் கொலைகாரன் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நல்ல வேலை அதுக்கப்புறம் நான் போய் எங்கள் அப்பாட்ட பேசினேன். இல்லைனா இப்போ வரைக்கும் நானும் எங்கள் அப்பாவை கொலைகாரன் தான் நினச்சிட்டு இருப்பேன், அவர் எந்த கொலையும் பண்ணலன்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோவுக்கு பிஏ கிட்டேருந்து ஃபோன் வருது. ஹானோட ஃபைலை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறப்போ ஹானோட மர்டர் கேஸை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணான்ற ஒரு போலீஸோட பேரை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த போலீஸ்காரனோட அட்ரஸை பிஏ கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்காரனை மீட் பண்ணுறாரு. அவங்ககிட்ட நான் கோர்ட்லேருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஹானோட கேஸை பற்றி விசாரிக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஹான் கேஸுன்ன உடனேயே லைட்டாக போலீஸ்காரன் ஜர்க் ஆகிறான். இருந்தாலும் பதிலை ஹீரோ கிட்ட சொல்கிறான். 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அப்போ பிடிச்ச கொலைகாரன் ஃபஸ்ட்டு ஹானோட பொண்டாட்டியை மர்டர் பண்ணி ஒரு மேலே போட்டுட்டு அடுத்த கொஞ்ச நாள் கழித்து ஹானோட டோட்டல் ஃபேமிலி, ஹான், அவரோட பையன் ப்ளஸ் அவரோட பிஏ 3 பேரையுமே அவரோட வீட்லேயே வச்சு மர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் அந்த கொலைகாரன் ஹானோட பொண்டாட்டியை மர்டர் பண்ணுறதை நமக்கு ஒரு விஷுவலாக காட்டுறாங்க. அடுத்து போலீஸ்காரன் ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த கேஸில் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெரிய டஃப்பாக இல்லை, ஏன்னா அந்த கொலைகாரன் ஹானுக்கு அடிக்கடி கால் பண்ணி குடும்பத்தை கொலை பண்ணிடுவான்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 25ஆம் தேதி ஹான் கொலை பண்ணப்பட்ட இடத்துல அவனும் இருந்திருக்கான். ஸோ இதை வச்சு அவனை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு போலீஸ்காரன் சொல்கிறான். எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ டேட்டு கேட்குறாரு. அவன் ஜனவரி 26ன்னு சொல்லி அனுப்பிடுறான். இதை கேட்டுட்டு காருக்கு வந்த ஹீரோ மண்டை குழப்பத்தோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் கொலை பண்ண கொலைகாரனோட பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் அவன் கொலைகாரன் இல்லைன்னு சொல்லுது. போலீஸ்காரன்ட்ட போய் கேட்டால் இவன் தான் கொலைகாரன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்போது 30 வருஷத்துக்கு முன்னால் அவனை ஜனவரி 26ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரெசென்ட்டில் ஜனவரி 17ஆம் தேதியே இவன் தான் கொலைகாரன்னு ஒரு அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. பேரலல் லைஃப்பை வச்சு பார்க்குறப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் ஜனவரி 25ஆம் தேதி ஹானோட ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த ஜனவரி 25 நம்மளை கொலை பண்ண கொலைகாரன் வருவான். ஆனால் அக்யூஸ்ட் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஸோ இவன் 25ஆம் தேதி வந்து நம்மளை கொலை பண்ண வாய்ப்பு இல்லை, உண்மையான கொலைகாரன் இவன் கிடையவே கிடையாது, வெளியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ ஒரு கெஸ்ஸிங்க்கு வராரு. ஆனால் ஸ்டேஷன்லேருந்து அக்யூஸ்ட் தப்பிச்சு போனது இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது.
இவர் இந்த கெஸ்ஸிங்கை பண்ணிவிட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு டெம்போ வந்து ஹீரோ ஓட்டிகிட்டு இருந்த காரை அடித்து தூக்குது. ஐயோ ஹீரோவோட சோலி முடிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, யார் டெம்போவில் வந்து அடித்தது, உண்மையான கொலைகாரன் யார் அப்படின்றதெல்லாம் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ.